நாடகம் பார்க்க வந்தீங்களா கூத்த பார்க்க வந்தீங்களா நாடகம் பார்க்க வந்தீங்களா கூத்த பார்க்க வந்தீங்களா ஏ கூத்தே 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 மக்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க வந்தாரோ வந்தாரோ கூத்து மக்கள் வந்து நீங்க என்ன சொன்னாங்க சேர்ந்தது வந்து நானும் நம்ம இப்ப எந்த நாட்டில் இருக்கோம் தெரியுமா என்ன நாட்டுல எந்த மாநிலத்தில் இருக்கோம் தெரியுமா மாநிலமா இங்க இந்த உலகத்திலே அதிகம் படிச்ச ஆளுங்க இருக்காங்களே அந்த மாநிலத்துல தான் நம்ம இருக்கோம். ஓ சரி 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 என்ன சரி 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 தோழர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவங்க ஒரு வணக்கத்தை வச்சியா எங்களுக்கு நானே வைக்கிறதா இல்லவே இல்லையா ஐயோ குட் ஈவினிங் டு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம் டு தி வே என்ன எங்க போறீங்க எக்ஸாக்ட் கூப்பிடா நாடகத்தோட பேரை சொன்னேன் நாடகத்தின் பேரா ஓ துளி இன்னும் வேலிகள் துளி இன்னும் வேலிகள் சரி 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 அண்ணே இந்த நாடகத்தின் மூலமா என்ன சொல்ல வரோம் அதாவது வேலியே பயணம் வச்ச கதை தெரியுமா வேலியே பயணம் கதையா ஆமாடா இந்த பாதுகாக்க வேண்டிய வேலையை பயிர வைக்கலாமா வேகக்கூடாது அதுக்காக தான் அந்த தினநிலை வாசகம் சார்பாக 31வது தடவையா இந்த குளிர்த்தின் வேலைகள் நாடகத்தை இங்க அரங்கேற்றணும். சரி 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 சரிங்க 51 தடவை சொல்லிட்டீங்க ஆனா மக்கள் புரிஞ்சு போறாங்கல்ல என்ன பண்றதுன்னா சரி அந்த நாடகம் இருக்குல்ல, எப்படி இருக்கு தெரியுமா எப்படின்னு இந்த பாலியல் வன்கொடுமைல இறந்தாரு தோழிங்க ஆமா அந்த தோழியோட ஆன்மா இந்த இடத்துல வந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க போதும். இது ஆல்வாவா அண்ணா பயமுத்தாதீங்க ஏன்டா என்ன பயன்படுத்துறேன் போங்க சரிண்ணே எனக்கு ஒரு சின்ன டவுட் நீங்க சொல்றீங்க ஆன்வான்னு சொல்லிட்டு ஆமா இறந்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆமா சரிங்களா அதே போல எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருந்தது உண்மைடா. ஆனா இது நியாயத்தை பேசக்கூடிய இந்த இடத்துல சரி 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 இந்த மரம் வன்புணர்ச்சி பண்ணி அவங்க பாத்தீங்களா? ஆமாண்ணே ஒரு மரம் இன்னொரு மரம் வன்புணர்ச்சி பண்றது கிடையாது ஆமாடா. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை வன்புணர்ச்சி பண்றது கிடையாது என்னவே பண்றது? ஆனா இந்த மனுஷ பயிர் மட்டும் சரி 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 என்ன பண்றோம்? டக்குனு இந்த இடத்துக்கு கிளம்பிடுவோம். ஆ. ஆனா இவங்க நம்மளையும் வன்புணர்ச்சி பண்ணிடுவாங்களா? ஐயோ சரிண்ணே நாளைக்கு கிளம்புறேன் ஐயோ, வன்புணர்ச்சி. தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர்
என் ஊரு அரியலூர். நான் ஒருத்தன் மேல காதல் வயப்பட்டேன். எங்களுக்குள்ள பலத்தை ஏற்பட்டது. நான் கர்ப்பமான செய்தியை சந்தோஷமா அவன்கிட்ட சொல்ல போனேன். அவன் என்னை மீண்டும் இடத்தடிக்கு வான்னு சொன்னான். நானும் அவன் கனவுகளோட கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இடத்தடிக்கு ஆசையா ஓடி போனேன். ஆனா அங்க அவன் நண்பர்களோட அவன் கூட்டு வன்புணர்ச்சி பண்ணிட்டான். என் பெண் பொறுப்பு என்னால கிடைச்சு என் கருவை அவன் கையால எடுத்துட்டான். என்ன கணத்துல தூக்கி போட்டான். அவங்க விஷம் நிரம்பிய பதிலிகளும் அவங்கள மட்டும் இருந்தது. ஐயோ, யாரை காப்பாத்தவன்? என் வயசு 6. அவன் வயசு 26. என் வீட்டு பக்கத்துல தான் இருப்பான். எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதா சொல்லி என் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசி என்னை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. வேணாம் அவன் ஒரு நாள் போகணும்னு நான் சொன்னேன். ஆனா அவன் கேட்கவே இல்லை. கூட்டிட்டு போயிட்டு எங்கேயோ தொட்டான். எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் என்னை வன்புணர்ச்சி பண்ணிட்டான். வெளியே என் அப்பா என்னை தேட சொன்ன எனக்கு கேட்டுச்சு. அவனும் என் அப்பா கூட என்னை தேடதா போயிட்டான். அப்புறம் பெட்ரோல் ஊத்தி எரிச்சு என்னை ஒரு கருப்பு பைக்குள்ள போட்டு கருவேல காட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டான். எனக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சிச்சு. யாருமே இல்ல, யாருமே வரல தெரியுமா? யாருமே வரல. நாங்க இருக்கோம். கீழ்பட்ட நாயே, நான் உன்னை படுக்க கூட்டனே. ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்கிறியா? அன்னைக்கு நாதியில நீதி வேணுமா? நீதி இங்க சட்டம் அதிகாரம் எல்லாம் என் கையில. வழக்கு போட்ட வழக்கு உன்னோட வழக்கு தான் கடைசி வரைக்கும் ஆயிடாதா? ஏன்னா இங்க சட்டத்திட்டத்தை எழுதுறதே நாங்க தான். செக்ஸுக்கு என்னடா வயசு எழுதிக்கிறது? குமரியா இருந்தா என்ன, குழந்தையா இருந்தா என்ன, கிழவியா இருந்தா என்ன, எல்லாமே நமக்கு ஒண்ணுதான். ருசிச்சிடலாமா? நாம திரும்பவும் இந்த 3 பூக்களையும் கசக்கிடலாமா? நீதியை காக்க காத்திருக்கும் தேசங்களே, எங்கே போனீர்கள்? இந்த கொடூரத்தை கண்டு அஞ்சி பயந்து ஓடிவிட்டீர்களா? சிறுபான்மை இனம் என்றால் மனித உயிர் என்ன? மலிவா கல்லறையில் கேட்கிறது. மாணவத்தின் அதிகார குரல். சிறு
என் குதிரைகளை கூப்பிடவா என் மூதாடுகளை, கூப்பிடவா என் நட்சத்திரங்களை, கூப்பிடவா என் பொம்மைகளை. இப்படிப்பட்டவர்கள் இங்கிருக்க நீதி எங்கே? நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். அடுத்தபடியாக மாப்பிள்ளை. நாம் எங்காவது போய்விடலாம் என்று கண்ணீர் சிந்துகிறார். நாம் அந்த உயரமான மலையை கடந்து விட்டால் இங்கே ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று அவர் ஒரு குழந்தையை போல் நம்புகிறார். என் காலில் இருந்த ஒரு நீண்ட தழும்பை தற்செயலாக கண்டேன். அந்த தழும்பு எந்த காயத்திலிருந்து எப்போது வந்தது என்று எவ்வளவு யோசித்தும் என் நினைவுக்கு வரவில்லை. என் உடலை நானே எப்படி முழுமையாக பார்த்துக் கொள்ள முடியும்? நமது தழும்புகளை நாமே தான் கண்டு கொள்ள வேண்டுமா? நமது மச்சங்களின் ரகசிய இடங்களை நாமே தான் கண்டுகொள்ள வேண்டுமா? என் தனிமையின் கிணற்றை எட்டி பார்த்தால் எனக்கு தலையே சுற்றுகிறது. மனிதனும் கழிப்பதற்காக திறந்தவெளி கழிப்பறையை தேடிச் சென்ற வற்புணர்ச்சி செய்யப்பட்ட பிறகு ஒரு மரத்தில் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார்கள். நான் அந்த சிறுமிகள் எவ்வாறு தூக்கு மரத்தை நோக்கி அழைத்து செல்லப்பட்டிருப்பார்கள் என்பதை திரும்ப திரும்ப நினைக்கிறேன். அவர்கள் குடித்த தண்ணீர் கேட்டிருப்பார்களா? அவர்களுக்கு கடைசி விருப்பங்கள் என்று ஏதாவது இருந்திருக்குமா? சிறுநீர் கழிக்க விரும்பியிருப்பார்களா? தூக்கு மரத்தை நோக்கி அழைத்து செல்பவர்களுக்கு இருளில் நட்சத்திரங்களை வழிகாட்டவே செய்கின்றன இல்லையா? ஒரு கொள்ளைக்காரன் அல்லது ஒரு நக்சலைட் என்கிறேன் ஒரு ஆதிவாசி பெண்ணின் பெண்குறி ஒரு அதிகாரி தேடிக் கொண்டிருக்கிறார். நான் இதில் எங்கே இருக்கிறேன்? என் மூதாதையரின் சக மனிதர்களின் குற்றத்தின் சுமையை என்னை அழுத்துகின்றன. என் பழைய கிராமத்தின் கிணறுகளை எட்டி பார்த்தால் பெண்களின் ஓலம் கேட்கிறது. என் பழைய வீட்டின் சுவர்களில் சாய்ந்து நின்றால் பெண்களின் விசும்பு அதில் கசிந்து வருகிறது. வரலாறு ஆண் குறிகளால் நடத்தப்படுகிறது. வரலாறு ஆண் குறிகளால் வெல்லப்படுகிறது. வரலாறு ஆண் குறிகளின் வழியே கடந்து செல்கிறது. நான் என் ஆண் குறியை அறுத்து இந்த நதியில் வீச விரும்புகிறேன். அறுக்கப்பட்ட இடத்தின் குருதியை கையில் எடுத்து தூக்கு மரத்தில் தொங்கும் 2 சிறுமிகளின் பாதங்களை பூச வேண்டும். வேறு எவரையும் இந்த வரலாற்றை மாற்றவே முடியாது இல்லையா? துப்பாக்கியின் குதிரை அழுத்தப்பட எரிச்சல் கொண்டு சத்தத்தோடு தோட்டா வெளியே பாய்ந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக் கொண்டிருந்த மனிதன் சத்தம் எழுப்பாமல் கீழே விழுந்தான். துப்பாக்கியின் குதிரை மீண்டும் 2வது முறையாக அழுத்தப்பட்டது. தண்ணீரை சுமந்துக் கொண்டிருந்த மனிதன் போட்டிருந்த ஆட்டுத்தோல்
கிழிந்தது. அவன் கவிழ்ந்து விழ அவனின் ரத்தம் தண்ணீரோடு கலந்து ஒரு குட்டையே உருவாக்கியது. துப்பாக்கியின் குதிரை 3வது முறையாக அழுத்தப்பட்டது. தோட்டாவின் குழி தவறி போய் ஒரு மண் சுவருக்குள் புதைந்து கொண்டது. 4வது ஒரு வயதான பெண்மணி பின்புறத்தில் பாய்ந்தது. அவள் கத்துவதற்கு கூட நேரமில்லாம் கீழே விழுந்தார். 5வது 6வது வீணாக குழி பார்த்தவன் ஏமாற்றத்தோடு காணப்பட்டான். திடீரென்று அவன் கண்களில் தெருவில் ஒரு குழந்தை ஓடி வருவதை பார்த்தான். அவன் தன்னுடைய துப்பாக்கியை உயர்த்தி அந்த குழந்தையை குறிவான். ஏய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஏன் துப்பாக்கி இரு, தோட்டா இல்லை. வாயை மூடு. அது அந்த சிறு குழந்தைக்கு எப்படி தெரியும்? பிப்ரவரி 5ஆம் தேதி இரவு ஒரு நட்சத்திர விடுதியில் இருந்து வெளியேறி ஓடும் காரில் துப்பாக்கி முனையில் 5 பேர் அவளை வன்புறுத்தி செய்து தெருவில் எரிந்து விட்டு போனார்கள். அன்று சூசைட் ஜானனுக்கு நிறைய நடந்தது. அவர் நிறைய இழந்திருந்தார். முக்கியமாக 37 வருடங்களாக அவர்கள் ஒட்டியிருந்த அவரது பெயர் அன்றோடு இழக்கப்பட்டது. அதற்கு பதிலாக வேறொரு வினோதமான பெயர் கிடைத்தது. பார்க் ஸ்ட்ரீட் ரேப் விக்டிம். 2014 செப்டம்பர் 13ஆம் தேதி வேறொரு உணவு விடுதியின் கதவுகளை தட்டினார். விடுதியின் காவலன் அவனை உறுதியுடன் தடுத்து நிறுத்தினார். நீ பார்த்தது பாலியல் பலாத்கார பலியார். உன்னை எல்லாம் இங்கே அனுமதிக்க முடியாது. எங்களது சக வாடிக்கையாளர்களின் கௌரவம் முக்கியம் என்று சூசைட் ஜார்டன் மண்டோட குரலில் கூறினார். என் பெயர் சூசைட் ஜார்டன். பார்த்தது பாலியல் பலாத்கார பலியார். டெல்லியின் மருத்துவ மாணவியும் தன் பெண் உறுப்பின் நீளமான இரும்பு கம்பி ஆழமாக சொல்லப்பட்ட போது இதுதான் நடந்திருக்க கூடுமா? வழியாளர்களுக்கு நட்சத்திர விடுதியின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன. நீதியின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன.